இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா நடந்தது. ஒனரபிள்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ், honorable deputy chief ministers எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. Yogesh, how did you handle stress? ஸ்ட்ரெஸ் எப்பவும் இருக்கதான் செய்யும். ஸோ வித் சம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி ஹேண்டில். தருணம் எப்படி இருந்துச்சு? Okay. Sir, தமிழ் வார்த்தை அந்த கனவை வந்து சொன்னபடியே நிறைவேற்றிருக்கீங்க. கனவு கண்டுட்டு இதுக்கு ரொம்ப ரொம்ப தமிழக அரசுகளுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. வேற ஏதாவது நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தியன் செஸ் கண்டிப்பா நிறைய இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இப்ப ஹோம் ஆஃப் செஸ் ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில். இந்த அகாடமி அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பக்கத்துல விஸ்வநாதன் சார் உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன். சோ இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அவருடைய வெற்றி, உங்களுடைய வெற்றிக்கு? So Anand sir, first world champion ஆகி ஒரு ஜெனரேஷன் நிறைய ஜெனரேஷன் இன்ஸ்பயர் பண்ணி என்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கு இன்ஸ்பயர் பண்ணதுனால இந்தியன் செஸ் இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வின் பண்ணது இன்னும் ரொம்ப ரொம்ப செஸ் இன்னும் பாப்புலர், இன்னும் ரெஸ்பெக்ட் நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஹோம் ஆஃப் செஸ் ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். Two chess champions in Tamil Nadu. How would they develop chess in the state now? It requires everyone to work together and get more and more youngsters participating. Youngsters winning the chess championship is the new norm now. Thank you.